அமெரிக்க நாட்டுல மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியுடைய சிறுநீரகத்தை பொருத்தி கொண்ட நபர் இப்போ உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் மாநிலம் வேமவுத் நகரைச் சேர்ந்த 62 வயதான ரிச்சர்ட் ஸ்லேமேனுக்கு சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்ட நிலையில பாஸ்டன்ல இருக்கக்கூடிய மாசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி ரிச்சர்டுக்கு உலகிலேயே முதன்முறையாக மரபணு மாற்றப்பட்ட பன்றியுடைய சிறுநீரகம் அறுவை சிகிச்சை மூலமா பொருத்தப்பட்டது. அதன் பின்னர் அவருடைய உடல்நிலை படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அடைந்த நிலையில கடந்த மாதம் டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டார். இதன் மூலம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உறுப்புகள் கிடைக்காம உலகம் முழுவதும் பல லட்சம் நோயாளிகள் காத்திருக்கும் நிலையில முதன்முறையா மரபணு மாற்றப்பட்ட பன்றியுடைய சிறுநீரகத்தை மனிதனுக்கு பொருத்தி டாக்டர்கள் வெற்றி கண்டதால மருத்துவ உலகம் மிகுந்த நம்பிக்கையை கொண்டிருந்தது. அமெரிக்கா மட்டுமல்லாம உலகம் முழுக்க உறுப்பு பற்றாக்குறை நெருக்கடிக்கு மத்தியில இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையில கிடைத்த வெற்றியானது ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருந்துச்சு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் எதிர்காலம் இனி இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் மேலோங்கி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த நம்பிக்கை நீண்ட நாட்களுக்கு நிலைக்கல. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி ஓய்வெடுத்து வந்த ரிச்சர்ட் ஸ்லேமேன் திடீரென உயிரிழந்தார். அவருடைய மரணம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் விளைவாக ஏற்பட்டதற்கான அறிகுறி எதுவும் இல்லை அப்படின்னு மாசச்சூசெட்ஸ் பொது மருத்துவமனை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை துறையின் முன்னேற்றத்திற்கான அவருடைய பங்களிப்பிற்கு நாங்க நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் ஸ்லேமேனுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு.